ஒரு ஆராய்ச்சியை நாங்க பண்ண போறோம். வாழ்க்கை என்றால் அது இதுதான், அது இதுதான். நாங்க ஜாலியா சுடு தண்ணியில் குளிச்சுக் கொண்டே இருக்கோம். உங்களுக்கு குடிக்க ஜூஸ் கொண்டு வருவா? ஆ ஆ சூப்பரா இருக்கு. வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும். குளிர்காலத்துல வெந்நீர்ல குளிச்சிட்டு கதகதப்புக்கு ஒரு ஜூஸ குடிக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கு. அப்ப அந்த ஜூஸை எனக்கு கொஞ்சம் ஊத்துங்களேன். இல்ல இல்ல, இது ரொம்ப காஸ்ட்லியானது, உனக்கு வேண்டாம். மகிழ்ச்சியாயிருக்கலாம் நாமே, மனதை குளிர்ச்சியாய் வைக்கலாம் தினமும். சரி சரி, ரொம்ப நடிக்காத. நீ எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? இனிமே இந்த மாதிரி காஸ்ட்லி ட்ரிங்க் எல்லாம் எங்களுக்கும் கொடுக்கணும். போதும் போதும் போதும். தேங்க்யூ. அப்பாக்கு நல்ல மீசம் முளைச்சிருக்கு. இந்தாங்கப்பா, நான் உங்களுக்கு இன்னொரு கிளாஸ் ஊத்துறேன். அப்படியா? ஏமாத்த பாக்குறியா? இந்த ஜூஸ் எல்லாம் நீ குடிக்கூடாதுன்னு முன்னாடியே சொன்னல. இது என்ன நியாயம்? காஸ்ட்லியான ஜூஸ் நீங்க மட்டும் தான் குடிக்கணுமா? ஆமா, நீங்க குடிக்க கூடாது. ஒழுங்கா போய் சாப்பிட்டுட்டு படுக்கிற வேலையை பாருங்க, போங்க. நீங்க குடுக்குற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் உனக்கு கொடுக்க மாட்டேன். இமா வரை என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க இருந்து போ. வர வர உங்களுக்கு எங்க மேல பாசமே இல்லாம போயிடுச்சுப்பா. நீ முதல்ல சின்ன பையன் மாதிரி நடந்துக்க, அதுக்கப்புறம் உன் மேல எனக்கு பாசம்லாம் வரும். அம்மாவும் இந்த மாதிரி தான் குழந்தைத்தனமா நடந்துக்கிறாங்க. அவங்க மேல நீங்க கோவப்பட மாட்டேங்கிறீங்க. என்ன இழுக்காத. பாத்தியா, இதுக்காக தான் நான் சொன்னேன். இது ரொம்ப டேஸ்டியா இருக்குமாப்பா? ஆமாப்பா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஜூஸ குடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? என் அன்பு தந்தையே, எனக்கும் கொஞ்சம் தாங்களே ப்ளீஸ். பசங்கன்னா பால் மட்டும்தான் குடிக்கணும், இதெல்லாம் குடிக்கூடாது, சரியா? இதோ ரேலர் யோகாரம் வந்துட்டாங்க. உங்களுக்கான ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹேமாவாரி, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா நமக்கு ஏதாவது உடம்புக்கு ஆகுமா? இவ என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு. கூல் ட்ரிங்க்ல என்ன மாதிரி பெரிய பையன் தான் குடிக்கணும், உன்ன மாதிரி சின்ன பணம்லாம் குடிக்க கூடாதுன்றியா? நாம வேணா ஒரு திட்டம் போடுவோமா? எனக்கும் மேடம் இன்னைக்கு நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு சொன்னாங்கப்பா. வேற ஒரு ஐடியா இருக்கு. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அப்பா சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த கூல் ட்ரிங்க குடிச்சா நமக்கு ஸ்ட்ராங்கான எனர்ஜி வரும். ஷீரோ, வா நாம வாக்கிங் போவோம்.
சாக்கோபை மட்டும்தானா? ஆமா. ஆமா ஆமா, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? ஆ? உனக்கு திடீர்னு என்னாச்சு ஷின்சான்? சரி சொல்லுங்க, இன்னும் நான் உங்களுக்கு வேற என்ன உதவி செய்யணும்? வேற எதுவும் வேண்டாம், நீ செஞ்ச வரைக்குமே போதும். ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் தேவையில்லை, எனக்கு வேற ஏதாவது வேலை கொடுங்க. ஆனா செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்லையே. ஷப்பா, இன்னைக்கு நாள் முழுக்க நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன். இன்னைக்கு கண்டிப்பா நான் அப்பா கூட சேர்ந்து கூல் ட்ரிங்க் குடிச்சே ஆகணும். அப்பா, இன்னைக்கு நான் நிறைய வேலை செஞ்சிருக்கேன், எனக்கும் அந்த கூல் ட்ரிங்க் கொடுங்க. குழந்தைங்க இத குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும் நான் சொன்னேன்ல, எத்தனை தடவை சொல்றது? ஆஹா, துணி எடுத்துட்டு வரேன். என்னது? அப்பா சொன்ன மாதிரிலாம் இல்ல, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் பால் குடிச்சாதான் தெம்பா இருக்கும்.